இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் வி ராமச்சந்திரன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற பேச்சு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, காயத்ரி சங்கர் மற்றும் தேவ் ராம்நாத் ஜோடி தங்கள் நண்பர்களுடன் கொல்லிமலையில் உள்ள ஒரு இடத்திற்கு சாகச சுற்றுலா போகிறாங்க. அவர்களுக்கு உதவ உள்ளூர் ஃபாரஸ்ட் கைடாக பாலசரவணன் உடன் காட்டுப்பகுதிக்கு போகிறாரு. அங்கு நண்பர்கள் குழு தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்கு செல்ல முயற்படுறாங்க. பாலசரவணனின் எச்சரிக்கை மீறி இருவரும் உள்ளே போகிறாங்க. ஏற்கனவே அந்த தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அமானுஷ்ய சம்பவங்கள் நடைபெற்று வருது. அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த நண்பர்கள் ஒரு உத்வேகத்தில் அதுக்குள்ளே போகிறாங்க. அதன் பிறகு பேச்சு என்ற அமானுஷ்ய ஆவி இவர்களை என்ன செய்தது, பேச்சியின் பின்னுள்ள விஷயம் என்ன, இவர் அந்த காட்டுப்பகுதியில் இருந்தது தப்பித்தார்களா, இதாங்க அந்த படத்தோட மீதி கதையே. பாலசரவணன் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். தேவ் ராம்நாத் மற்றும் நண்பர்கள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பல திரைப்படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய காயத்ரி சங்கர் இப்படத்தில் மிகவும் லைட்டாக நடித்தது போன்ற உணர்வு ஏற்படுத்துது. பார்த்திபன் ஒளிப்பதிவு நம்மை காடு பகுதிக்கு அவர்களுக்குள் ஒருவராக அழைத்து செல்கிறாரு. ராஜேஷ் முருகேசன் பின்னணி இசை படத்திற்கு கூடுதல் பலனும் சொல்லலாம். படத்தின் திகில் காட்சிகள் மிக அழகாக ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். காட்டில் மாட்டிக்கொண்ட இளைஞர்களும் அங்கு உள்ள அமானுஷ்யத்தை வைத்து மையமாக கதையை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். படம் ஆரம்பித்து சிறு நேரத்திலேயே காட்டுப்பகுதிக்குள் சென்று விடுறாங்க. ஆனால் முதல் பாதையில் அமைக்கப்பட்ட காட்சிகள் மறுபடியும் வருவது பார்வையாளருக்கு சலிப்பை ஏற்படுத்துவது. படத்தின் இரண்டாம் பாதை சூடுபிடித்து நம்மை கதைக்குள் இழுத்துச் செல்லுது. படத்தின் இடம்பெற்ற திகில் காட்சிகள் பாராட்டுக்குரியன்னு சொல்லலாம். பேச்சு கதாபாத்திரத்தை மிக அழகாக பயன்படுத்தியிருக்கிறார் இயக்குனர்.